அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கரண்ட்டு போச்சு, இப்போ கரண்ட்டு வந்துடுச்சு. வீடியோவே போட முடியல. என்னங்க மாவு கெட்டு போச்சா? வீடியோ வந்து டெய்லியும் நம்ம வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். சரி, அது வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது. அதனால தான் சரி இன்றைக்கி வந்து வீடியோ எங்களால் எடிட் பண்ண முடியல. இதுக்கப்புறமா தான் சாம் எடிட் பண்ணுவார். அந்த வீடியோ நாளைக்கு வந்து போடுவோம். வைஃபை எப்போங்க கட் ஆகுது? இன்னைக்கா கட் ஆயிடுச்சா? ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ஃபேனை இருங்க வரேன். என்ன டாபிக் பேசணும்னு எனக்கும் தெரில. சாம் என்ன சொன்னார்னா, இந்த டேட்டாலாம் திருடுறாங்களே அதை பற்றி சொல்லிட்டுருங்க. ஏங்க இந்த பூச்சி கொள்ளுங்க. பூச்சி வந்திருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடான ஒரு இடத்துல தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் வீடு எல்லாம் பார்த்தீங்க நீங்கள் அவ்வளோதான். ஏன்னா வெளியில் அப்படி இருக்கும், பயங்கர காடு. நாங்கள் வந்து வண்டலூர் ஜூக்குள்ளே இருக்கிறோம். ஆமாம், அது மாதிரி இடம் வந்தாலே வண்டலூர் ஜூக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பாம்பு போவோம். இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு சென்னையில், நல்ல மழை. இப்போ 2 நாளாக தான் இங்கே மழை இல்லை எங்கள் ஏரியாவில். நிறைய பேர் கேட்டாங்க எங்கே இருக்கீங்க. நாங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டோம் ரெட்லிஸ்ட் பக்கத்தில் இருக்கிறோன்ட்டு. இந்த டெய்லரிங் கிளாஸ் அப்டேட் மட்டும் என்கிட்ட தொடர்ந்து வர கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, டெய்லரிங் கிளாஸ் அப்டேட் கொடுங்க, நம்பர் கொடுங்கன்னு கேட்குறீங்க. டெய்லரிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வருது பார்த்திங்கன்னா, அப்போ தான் புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகும். 2025 நவம்பர். இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அக்டோபருக்கு அடுத்தது நவம்பர் மாதம் வந்து இன்னொரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏற்கனவே எங்கள் மேமுடைய ஃபோன் நம்பரெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் நம்ம வந்து படிக்கிறோம். அங்கே வந்து பேக்கிங் கிளாஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வேறு ஸ்வீட் அண்டு சேவரிஸா அது ஒன்று இருக்குது. அப்புறமா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதை வச்சு இந்த ஊறுகாய், ஜாமுன் அது மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. 3 கிளாஸு. அப்புறமா ஆரி கிளாஸ் இருக்குது. ஆரி கிளாஸ் வந்து 15 நாள் 1500 ஃபீஸ் கட்டணும். மெட்டீரியல் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறமா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் கிடச்சிரும். டெய்லரிங் கிளாஸும் அப்படி தான். நமக்கு வந்து 3 மாதத்தில் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஜென்ஸு ஷர்ட்டு ஒன்று தைக்கிறதுக்கு சொல்லித்தராங்க. அந்த 3 மாதம் இதில் வந்து நமக்கு என்னென்னா, நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதில் வந்து என்னென்னா, நம்ம ரெக்கார்டு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கடுத்தது ஆல்பம் வந்து ரெடி பண்ணணும். அப்புறமா நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அப்புறமா தேரி ஒன்று இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ ப்ளவுஸ் தைக்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. ப்ளவுஸ் தைச்சி தான் காட்டணும். அதுக்கு ஒரு நாள் ஒரு எக்ஸாம் போகும். அதுக்கு அடுத்தது தேரி, அதுக்கு ஒரு எக்ஸாம். அதனால் இது ஃபுல்லாகவே டிப்ளமோ டெய்லரிங். அதனால் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நமக்கு இப்படி தான் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. இது நிறைய பேர் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டாங்க. 3000 ரூபா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா வச்சுக்கோங்களேன். 3 மாதம் 3000 ரூபா. நம்ம வந்து நான் இப்போ வந்து மெட்டீரியலெல்லாம் வாங்கும்போது எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 10,000 ரூபா கிட்ட செலவாயிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட எந்த பொருளுமே அவ்வளோவாலாம் இல்லைன்னு நாங்கள் வாங்கின பொருளே எனக்கு தெரிஞ்சு 10,000 ரூபா. 2 மாதம் இந்த இன்னும் இன்றைக்கி 24 செப்டம்பர் 24 அதனால முடிஞ்சிடும். 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும். அதுக்கப்புறமா எந்த பொருளுமே நாங்கள் வாங்கலாம், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எதுவுமே வாங்க தேவையில்ல, இருக்கிறத வச்சே ஓட்டலான்ட்டு. நமக்கு இதர செலவுகள் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்னென்னா, நான் நார்மலே தைச்சிப்பேன், நான் வந்து துணியெல்லாம் வாங்க மாட்டேன், நான் ரேஷன் கடை இதிலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், இல்லை வேட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், இல்லை வீட்டில் இருக்கிற பழைய சாரியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு செலவு வந்து மிச்சமாகும். அது மாதிரி நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். அந்த செலவை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த டெய்லரிங் கிளாஸ் வந்து மெயினாக எதுக்கு போகிறேன்னா, முக்கியமாக நான் வந்து இப்போ யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறேன், பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், யாருக்காவது ஏதாவது கிஃப்ட் கொடுத்தோன்னா நான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து தைச்சி கொடுக்கலாம். அந்த மைண்ட் செட்டு எனக்கு கொஞ்சம் இருக்குது. யாராவது நம்மக்கிட்ட ஆர்டர் கேட்டாலும் நம்ம வந்து தைச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்பும் இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, எனக்கு ட்ரெஸ்ஸு நான் தைச்சிக்கணும். இப்போ நான் வந்து ஒயிட் கவுன் வந்து தைச்சேன். அந்த கவுன் வந்து நான் வெளியில் வாங்கினோன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபா கிட்டே இருக்கும். அந்த கவுனு 1500லேருந்து மினிமம் 2000க்குள்ளே இருக்கும். ஏன்னா அந்த கவுன் வந்து அந்த ஒயிட் கவுன் அவ்வளோ ஒர்த்து. நான் ஸ்டிச் பண்ணது. அப்படிப்பட்ட ட்ரெஸ் எல்லாமே நம்மளே தைச்சி நம்மளே போடும்போது நமக்கு அந்த செலவுகள் ரொம்ப மிச்சமாகும். வீட்டுக்கு நம்ம ஸ்க்ரீன் தைக்கிறதுலேருந்து வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அதெல்லாம் நம்மளே தைச்சிக்கலாம். இப்போது சாம்க்கு ஷர்ட்டு சொல்லி தருவாங்க, ஷர்ட் தைக்கலாம். அது மாதிரி சாம்க்கு அந்த நிக்கர் தைக்கிறோம். அது மாதிரி நம்ம அந்த பேசிக்கெல்லாம் கற்று வச்சுக்கிட்டா நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்குகிற செலவு நிஜமாகவே நமக்கு மிச்சமாகும். அதுதான் உண்மை. நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே தைச்சிட்டா அதிலே நமக்கு வந்து நிறைய காசு மிச்சமாகும்.
நம்ம ஒன்று சொல்கிறோம் பாருங்களேன், இரநூறுபாய்க்கு ஒரு மெட்டீரியல் எடுக்கிறோன்னா ஒரு ட்ரெஸ்ஸே ரெடி ஆகிடுது. அப்போ இரநூறுபாய்க்கு நம்ம ட்ரெஸ்ஸே எடுத்துடுறோம். நம்ம போய்ட்டு 1000 ரூபாய்க்கு 1500 ட்ரெஸ்ஸை வாங்கி 500 ட்ரெஸ்ஸை வாங்கி எதுக்கு கஷ்டப்படணும்? நம்மளே தைச்சிக்கிட்டால் நமக்கு அந்த செலவெல்லாம் ரொம்ப மிச்சம். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லைம்மா, டைலரிங் கிளாஸுங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய சம்பாதிக்கலாம். அப்படி கிடையாது. டைலரிங் கிளாஸுங்கிறது நீச்சல் மாதிரி. நீச்சல் எதுக்கு கற்றுக்கிறோம் சொல்லு? நீச்சல்ங்கிறதுனா ஒரு தற்காப்பு கலை. உண்மையாக நீச்சல்ங்கிறது ஒரு தற்காப்பு கலை. ஆமாம். எனக்கே நீங்கள் வெள்ளத்தில் மாட்டும் போது நீச்சலோட அருமை தெரியாது. நீச்சலோட அருமை தெரியாது. எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நீச்சல் நீ வரைக்கும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீச்சல் கற்றுக்கணும். ஏன்னா நீச்சல் நமக்கு மறக்கவே மறக்காதுன்னு சொல்லுவாங்க. நீச்சல் கற்றுக்கணும். அந்த காலத்தில் நீச்சல்லாம் எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க. இப்போ அதை கற்றுக்கிட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல் தான் கற்றுக்க வேண்டியது. ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போனால் கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ இயற்கை கிடச்சிது, இப்போ இல்லை. ஆனால் நீச்சல் தெரியணும். ஒரு ஆபத்தில் அதை நம்ம காப்பாற்றும். அது மாதிரி தான் இதெல்லாம் சிறு தொழில்கள். ஆமாம், சிறு தொழில்கள் எப்போ கற்றுக்கணும். அது நம்ம ஒரு ஆபத்தில் நம்மளுக்கு காப்பாற்றும். இப்போ வந்து நம்ம ஃப்ராக்கெல்லாம் போன வாட்டி நம்ம கிடைக்கும் போது நான் வெளியில் கொடுத்து தான் தைச்சி அமிச்சேன். ஏன்னா அந்த ஆர்டர் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கும்போது ஓகேவா. அது மாதிரி இப்போ நமக்கு இப்போ 2 அக்காங்க கேட்டிருக்காங்க. நம்ம அக்கா பிரியாவினந்த் அக்கா, அப்புறமா இன்னொரு அக்காலாம் ட்ரெஸ்ஸு தைச்சி தர சொல்லி. அப்போ நம்ம அந்த ஆர்டரெல்லாம் நம்ம எடுத்து கண்டிப்பாக பண்ணலாம். பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், நான் பண்ணணும். ஏன்னா நமக்கும் ஒரு ஏர்னிங் வேணும்ல. அது மாதிரி அதாவது என்னை பொறுத்தளவு நான் எந்த பிளானும் பண்ண மாட்டேங்க, அப்படியே விட்டுடுவோம். நாங்கள் யூடியூப் தொடங்கணும்னு ஒரு பிளான் பண்ணவே இல்லை எங்கள் வாழ்க்கையில். யூடியூப் தொடங்கணும், நம்மளுக்கு ஏஸ்பாக்கிரிப்பில் சூப்பராகவே போயிட்டு இருக்குது. சக்ஸஸாக தான் நான் போதுன்னு நான் நினைப்பேன். அதுக்கு அடுத்தது அது மாதிரி தான் எல்லாமே கற்றுக்கிட்டோம். அது நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி தான் இருக்கிறோம். அது ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து யூஸ் ஆகும். பேக்கிங் கிளாஸ் போகணுன்னு ஆசை. பேக்கிங் கிளாஸ் போகணுன்னா எனக்கு மெயினாகவே நாங்கள் வந்து சொல்லிட்டோம். நாங்கள் பேக்கிங் கிளாஸ் போனால் அதில் நம்ம பொருள் இப்போ ப்ரெட்டு செய்ய சொல்லித்தராங்க, பன்னு செய்ய சொல்லித்தராங்க. அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதை செஞ்சு எனக்கு இந்த ரோட்டு ஓரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது மாதிரி நிறைய முதியோர் இல்லத்துலலாம் அவங்களுக்கெல்லாம் ப்ரெட்டெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காகவே நான் சாமை வந்து பேக்கிங் கிளாஸ் போய் படிங்கன்ட்டு 1000 ரூபாய் கட்டி 5 நாள் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு வந்தாங்க சாம். அப்போ சாம் சேரும்போது என்னென்னா அது இடையில லீவெல்லாம் வந்துச்சு. அதனால் 10 நாள் அந்த கிளாஸ் வந்து எக்ஸ்டன் ஆகிடுச்சு. அதனால் நல்லா இருந்துச்சு. 1 நாள் விட்டு லீவு, 2 நாள் லீவ் விட்டு அப்படியே தொடர்ந்து வந்தாங்க. இது மாதிரி நம்ம அதை கற்றுக்கிட்டால் நமக்கு அது கண்டிப்பாக ஒரு யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது தான் எல்லாமே. இப்போ மணி பார்த்திங்கன்னா 11 ஆக போகுது. இப்போ தான் உட்காந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா வீடியோ நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். வீடியோ போடாமல் விட்டுட்டா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆகிடும். அதுக்காக தான் சரி வீடியோ எடுத்து பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இனிமேல் தான் எடிட் பண்ணுவாங்க சாம். நீயோட வைஃபையும் கட் ஆகிடும். எப்படியாவது வீடியோ போட்டுருவோம். வேறு என்ன சொல்லலாம் நினச்சேன். பின்னாடி இருக்க பொருள் எல்லாமே அம்மா வீட்டில் இருந்து காலி பண்ணிட்டு வந்தாங்களா, அப்போ எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். வீடெல்லாம் இன்னும் நம்ம இறையும் கட்டலை, க்ளீனும் பண்ணலை. ஏன்னா செம்ம டைட்டாக ஒர்க் போயிட்டுருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் டெய்லரிங் கிளாஸ் போகும்போது க்ளோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் கலைச்சோம். அப்புறம் ஆண்டி வீடு காலி பண்ணும்போது ஒரு 4 பையை பிரித்தோம். ஆனால் திருப்பி கொண்டு வந்து அடக்கலை. ஆமாம். சரி, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே மழையாக பெஞ்சிட்டு இருந்தது. ஒரு 2 மூட்டை வந்து துவைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க முடியாது. அதனால கொஞ்சமாக லேட் ஆகுது. நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடு தான். இப்போ நாங்கள் 11 மணிக்கு வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன்னா சாம் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. நான் அதுக்கப்புறமா அத்தை வீட்டில் போயிருப்பேன் கிளாஸ் முடிச்சுட்டு. 4 மணிக்கு கிளாஸ் முடியும்னா நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4:30க்கு நாங்கள் போய் சேருவேன். இருந்துட்டு அதுக்கப்புறமா சாம் வந்து ஒரு 6 மணிக்கு வர்றாருன்னா அப்புறமா அங்கே போய்ட்டு அப்பா அம்மாவை இன்றைக்கி தான் போய் பார்த்தோம். இல்லைனா வெளியில் எங்களுக்கு ஏதாவது வேலை ஒர்க் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் 2 வேலை இருந்துச்சு, பசங்க வேலை. அதனால் அப்படி போயிட்டு அப்படியே நாங்கள் வந்தோம். இன்றைக்கி வீட்டுக்கு வர 11 ஆயிடுச்சு. கரெக்டாக 11 5 நிமிஷம் இருக்குது. இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் உடம்பையும் பார்த்துக்கணும். இப்போ தூக்கமும் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு வீடியோவில் பேசிவிட்டு. வேறு ஏதாவது பேசணுமாங்க? இப்போதைக்கு தான் அப்டேட்டு. டெய்லரிங் கிளாஸ்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நிறைய கமெண்ட்லேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் மேமுடைய நம்பர் கொடுக்குறேன். அந்த கிளாஸ் தொடங்கும் போது உங்களுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் அதை சீக்கிரமாக பெற்றுக்கொண்டு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சூப்பராக சொல்லித்தராங்க. நம்ம அது குறைய சொல்ல முடியாது. வேறு அவ்வளோதான். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். பாய்.